வணக்கம். வணக்கம். தலைவர் சுப்பிரமணிய சார் வந்து நமக்கு இன்றைக்கி முதல்ல தலைவர் சுப்பிரமணிய சார் நமக்கு முதல்ல இன்றைக்கி இந்த மேடையில் நம்மளை அழைச்சி ராஜயோக வாஸ்து பற்றியும் ராஜயோக ஜாதகம் எப்படி அமைந்தால் மக்கள் மேன்மைக்கு வருவாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் நமக்கு தெளிவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. ராஜயோகம் என்றால் என்ன? ராஜயோகம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சிறு விளக்கத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கா, அந்த ராஜயோகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஜாதகம் என்பது மனிதனுடைய அடிப்படை தலையெழுத்தை தெரிந்து கொள்ளும் விதி. இந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா அல்லது சமபலனா? ஜாதகத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றியா அல்லது தோல்வியா அல்லது சமபலனா? இந்த வெற்றி என்பதில் ராஜயோகம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஜாதகம் பிறக்கிறாரு அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரியே, நல்ல வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும், சுயமாக உழைச்சி அவங்க மேன்மைக்கு வரணும் அப்படின்னா 1, 5, 9 1 லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அவங்க பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் தன் சொந்த முயற்சியில் சுயமாக தன் அறிவு திறமையால் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கவங்க அவங்கவுங்களே தன் திறமைக்கு அந்த கிரகத்தின் அடிப்படையில் எந்தெந்த கிரகம் ஆட்சி இருக்கோ 12 மேசம் முதல் மீனம் வரை உள்ள கிரகங்கள் அனைத்தும் அந்த 12 ராசியும் 12 லக்னமாகும். 12 லக்னாதிபதியும் ஆட்சி பெற்றிருந்து அந்தந்த லக்னாதிபதி லக்னத்தில் பிறந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் லக்ன கிரகத்தின் சுபத்தன்மைக்கு ஏற்ப, சுபத்திலையும் கிரகங்கள் இருக்குது, பாவத்திலையும் கிரகங்கள் இருக்குது. அப்போ அந்த சுபத்தன்மைக்கு ஏற்ப பாவத்தன்மைக்கு ஏற்ப கஷ்டப்பட்டு மேன்மைக்கு வருவாங்க. தன்னுடைய சுய உழைப்பால் முன்னுக்கு வருவாங்க. 1, 5, 9 அடுத்தது 5வது லட்சுமி ஸ்தானம், 9வது ஸ்தானம் பாக்கியஸ்தானம், அதுவும் லட்சுமி ஸ்தானம். இந்த 5லேயும் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், 9ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 1, 5, 9 இந்த 3 பேரும் பாவகிரகங்கள் ராகு கேது இவங்களுடைய கூட கூடியிருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சிங்க. லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பாவகிரகங்களினுடைய ராகு கேது கூட கூடியிருக்கக்கூடாது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக அவர்கள் கால்களையும் இருக்கக்கூடாது. அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர கால்களை இருந்துட்டு அப்படின்னா வாழ்க்கையில் தடை ஏற்படும். நல்லா கவனிச்சிங்க. ஒருத்தருக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி கடகராசி, கடகராசியில் சந்திரபகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னா அந்த கடகராசியில் உட்கார்ந்துருக்கிற சந்திரபகவான் வந்து அவங்க திருவாதிரை நட்சத்திர மூலத்திலையும் மற்ற வரக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ராகுகேது கால்களில் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு 1, 5, 9க்கு உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்து கால்களில் இல்லாது இருந்து குரு பார்வை பெற்றிருந்தால் கோடீஸ்வர யோகம். அதாவது லக்னாதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 9 பாக்கியாதிபதி இந்த 3 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் குருவினுடைய கூட கூடியிருக்கலாம் அல்லது குருவினுடைய பார்வையில் இருக்கலாம், அப்படி அல்லது குருவினுடைய கால்களில் இருக்கலாம். ஒன்று குரு கூட கூடியிருக்கணும், இல்லைன்னா குருவினுடைய பார்வையில் இருக்கணும் 1, 5, 9. அப்படி இல்லைன்னா குருவினுடைய காலில் இருக்கணும். அப்படி இருந்தால் கோடீஸ்வர யோகம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஒரு நீங்கள் ஜாதகம் கணிக்குள்ளே சொல்லிடலாம், இவர் பின்னாடி வந்து கோடீஸ்வரனாக வருவார். சுய முயற்சினால் ஒரு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கனால சுய முயற்சி.
அடுத்தது 5ஆம் அதி பூர்வ புண்ணியபதி ஆட்சி பெற்றிருக்கனால, ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கனால அவங்க குடும்ப வாழ்க்கை மேன்மையில் இருக்கும். 9ஆம் அதி பாதிக்காதிபதி எங்கே போனாலும் சிறப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் மேன்மைக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும், இல்லைன்னா உங்களுடைய குடும்ப ஜாதகத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 1000 1500 ஜாதகங்கள் வச்சுருக்கிறேன் என் அனுபவத்தில். ஒரு வீடு வாஸ்து பண்ணித்தர ராஜயோக வாஸ்து சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டு வரேங்க. அதில் ஒரு வீட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்க மேன்மைக்கு வரணும். அப்படி மேன்மைக்கு வரக்குள்ள அவங்க குடும்ப ஜாதகத்தையும் நான் வச்சுருக்கேன். அந்த என்ன வீடு அவங்களுக்கு செஞ்சு தரமோ அந்த வீட்டையும் அவங்களுக்கு நம்ம வச்சுருக்குறோம். அப்போ அந்த வீடு வச்சுருக்குள்ள நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகப்படி மேன்மைக்கு வராங்களா, இல்லை நம்ம வீடு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் மேன்மைக்கு வராங்களா அப்படிங்கிற விஷயத்தை இந்த புக்கில் வச்சுருக்கேன். அப்போ எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ராஜயோகமாக ஜாதகம் வீட்டை அமைச்சு தர முடியும், எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இந்த மாதிரி வீட்டை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்து 38 மாவட்டமும் மக்களை மேன்மைப்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்போ எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இங்கே ராஜயோகம் மேன்மைக்கு வரும்னா, 1, 5, 9 கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தால் அது ராஜயோகம், அவர்களை குரு பார்த்தால் ராஜயோகம். அடுத்ததாக சந்திர மங்கள யோகம். சந்திர பகவானை செவ்வாய் பகவான் கூடியிருந்தால் சந்திரமங்கள யோகம். இந்த சந்திரமங்கள யோகம் மேசம், கடகம், விருட்சிகத்தில் இருந்தால் 100% மேன்மை கிடைக்கும். சந்திரன் அப்படிங்கிறது சந்திர பகவான், மங்களம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். அப்போ சந்திரனும் செவ்வாயும் கூடி இருக்கணும். அப்படி கூடியிருக்குள்ள அது மேசமாக இருக்கணும், விருட்சிகமாக இருக்கணும், கடகராசியாக இருக்கணும். இந்த 3 ராசியில் இருந்ததுன்னா 100% மேன்மைக்கு வரும். மீதி ராசியில் இருந்தீங்கன்னா 50% மேன்மைக்கு வரும். இந்த 100%க்கு 50%க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% அப்படிங்கிறது மகரத்தில் இருந்தாலும் உச்சத்துக்கு வந்துட்டாரா மேன்மைக்கு வந்துடுவார். அப்போ 4 கட்டமாக கணக்காகுது. இவர்களை குரு பார்த்தால் கோடீஸ்வர யோகம். ஒரு சின்ன இடத்துல சாதாரணமாக குரு பார்க்கல அப்படின்னா சின்ன இடத்துல வீடு வாங்குவாங்க, கட்டுவாங்க. இப்போ இந்த மஹால் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த மஹாலில் நம்ம உட்காந்து பேசுகிறோம். கோல்டன் மஹாலில் இந்த இடத்தினுடைய ஓனரோ இல்லை அவங்க வீட்டுக்காரமாவோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, மேசம், கடகம், விருஷகம், மகரம் இதில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் ஆட்சி பெற்றிருப்பாங்க. அப்படி ஆட்சி பெற்று அவர்களை குரு பார்த்துருப்பார், இல்லைன்னா குரு கூடியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தான் ஒரு மஹால் கட்ட முடியும். அதுலேயும் ராஜ வீதியில் வீதி அப்படிங்கிறது கடைவீதி, ராஜவீதி அப்படின்னு கணக்கு இருக்குது. கடைவீதியும் ஒன்று தான், ராஜவீதியும் ஒன்று தான். ஊருக்கு தகுந்தாப்புல பேர் மாறி வரும். தேரோடு வீதி ராஜவீதி, மீதி உங்களுக்கு கடைவீதி, அவ்வளோதான் விஷயம். அப்படிங்கிற கடைவீதியில் யாரும் நம்மளுக்கு கடை வச்சுருக்காங்க, சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, யார் யார் சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த சரராசியில் யார் யாருக்கு இடம் இருக்கோ அதில் கிரகம் வலுப்பெற்றிருக்காங்களோ, குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம் இந்த யோகத்தோட அமைந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சரராசியில் இருக்கிறவங்களுக்கு சொத்து கடைவீதியில் அமையும். அப்போ ராஜயோகம் அப்படின்னா இந்த நம்ம ஜாதகம் வரக்குள்ளேயே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே இந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கல உங்களுக்கு ராஜயோகம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். யோகத்தில் நிறைய யோகம் இருக்குது. அதில் ராஜயோகம்ங்கிறது மிக மிக முக்கியம். ராஜயோகம் இருந்தால் மட்டுமே பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் அவங்க ஜெயம் பண்ண முடியும். ரெண்டாவது, எந்த அமைப்பில் அந்த கிரகம் வேலை செய்யுது, எந்த வயசில் வேலை செய்யுது. ஒருத்தருக்கு 20 வயசில் வேலை செய்யும், ஒருத்தருக்கு 40 வயசில் வேலை செய்யும். அப்போ அந்த 20 வயசில் யாருக்கு வேலை செய்யும், 40 வயசில் யாருக்கு வேலை செய்யணும், அந்த யோகத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும். இப்போ அண்ணன் சொல்லியிருந்தார், லக்னத்துக்கு இருவரும் கிரகம் இருந்தால் யோகம் அப்படின்னு. எந்த லக்னமாக இருந்தாலும் சரியே, லக்னத்துக்கு முன் பின் 2 பக்கமும் சுபகிரகம் இருந்தால் யோகம். அவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. 12 லக்னத்துக்கும் முன் பெண் 2லேயும் 12லேயும் சுபகிரகம் இருந்தால் யோகம். இது லக்ன யோகம். அதே மாதிரி ராசிக்கு முன் பெண் 2 பக்கமும் கிரகம் இருக்கணும், அதுவும் சுபத்தன்மையோடு இருக்கணும். சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியுங்க. சந்திர பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான்,
சுபர்கள் உங்களுக்கு. இப்போ இந்த சந்திர பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், அந்த 4 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் லக்னத்துக்கு 2 பக்கமும் இருக்கணும், ராசிக்கு 2 பக்கத்துலையும் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ராசிக்கு 2 பக்கத்துலையும் லக்னத்துக்கு 2 பக்கம் கிரகம் வந்தால் யோகம். அடுத்ததாக கிரக மால்யா யோகம். இந்த கிரக மால்யா யோகம் இருந்தாலும் கோடீஸ்வர வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ராஜயோகத்துக்கு கொண்டு வந்துடலாம். லக்னத்தில் இருந்து 4 1 2 3 4, அதே மாதிரி ராசிக்கு இருந்தும் 1 2 3 4. இந்த ராசிக்கு இருந்தும் 1 2 3 4 வரைக்கும் கிரகங்கள் தொடர்ந்து இருக்கணும். லக்னத்துக்கு இருந்தும் தொடர்ந்து இருக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரியே, எந்த ராசியாக இருந்தாலும் சரியே. அப்படி ஒரு 4 கிரகம் மட்டும் லக்னத்துலேருந்து லா அப்படிங்கிற குறியிலேருந்து நீங்கள் அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 4 அப்படிங்கிற வரைக்கும் 4 கட்டத்துக்கு உங்களுக்கு கிரகம் உட்கார்ந்துருக்கணும். ஒரு கிரகமாச்சும் ஆட்சி பெற்றிருக்கணும். உதாரணமாக விருச்சிக லக்னம்னு எடுத்துக்குவோம். விருச்சிக லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கார், 2ல் குரு ஆட்சி பெற்றிருக்காரு. நல்லா கவனிச்சிங்க, 2ல் குரு ஆட்சி பெற்றிருக்காரு. 3ஆம் இடம் மகரம், மகரத்தில் ராகுவோ கேதுவோ உட்காந்துருக்காங்க. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. அப்போ இந்த 4 கிரகத்தில் 1 2 3 4 கிரகத்தில் 2ஆம் அதிபதி தனக்காரகன் குரு ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ அந்த குழந்தை பிறந்த வாட்டி 2ஆம் இடத்தை எடுத்து பார்த்த வாட்டி சொல்லிடலாம், அந்த குடும்பம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து முன்னுக்கு வரும். குடும்பம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் பிறந்த நாள்லேருந்து தனக்காரகன் 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துச்சான்னு நீங்கள் கவனிச்சுன்னா குடும்பம் முன்னுக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த தனக்காரகன் திசை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரியே, தனக்காரகன் திசை நடக்குள்ள அவங்க கோடீஸ்வர வாழ்க்கையை எட்டி பிடிச்சிடுவாங்க. குருவோட எந்த கிரகம் கூடியிருந்தாலும் சரியே, குரு தனித்து இருந்தாலும் சரியே, வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். அப்போ தனக்காரகன் ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம். அப்போ ஒரு 1 2 3 4 அந்த 4 இடத்துல கிரகங்கள் இருக்குது. கிரகமலையா யோகத்தோடு ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 கிரகம் 6 கிரகம் 7 கிரகம் கூட வரலாம். கம்மியாக 4 கிரகம் கணக்கு. கேந்திரத்தோடு சேர்த்து 4 கிரகம் 1 4 அப்படிங்கிறது கேந்திரம் எல்லாத்துக்கும் புரியும். அந்த 4 கிரகத்தில் ஒரு கிரகமாக ஆட்சி பெற்றிருந்தார்னா அந்த வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த திசை நடத்த காலங்களில் அவங்க சொத்து சுகம் வாங்குவாங்க. எந்த திசை ஆட்சி பெற்றிருக்கோ அந்த திசையில் அவங்க சொத்து சுகம் அதிகமாக வாங்குவாங்க. குருவினுடைய பார்வை பெற்றிருக்க வேண்டும். வாழ்க்கையில் முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அடிப்படையான விஷயம், குரு கூடியிருந்ததாலும் எந்த கிரகத்தினுடைய குரு கூடியிருந்தாலும் சரியே, எந்த கிரகத்தை குரு பார்த்துருந்தாலும் சரியே ராஜயோகம் ஏற்படும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் குரு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஆகாத ஒரு கிரகம் ராகு கேது இவரோட சனி கூடியிருக்கு. இந்த சனியோட ராகு கேது கூடியிருந்தாலும் கூட அது வாழ்க்கையில் கஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்படிங்கிற கணக்கு இருந்தாலும் கூட அவர் குரு பார்த்துட்டால் போதும், தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போயிடும், மேன்மைக்கு வந்துடலாம். இம்ப்ரூவ்மெண்ட் மேன்மைக்கு வந்துடலாம். ரிமார்க் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது. ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த குரு பார்த்துட்டார் அப்படின்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு விளைக்கிடும். 2 கிரகம் 3 கிரகத்தை கூட குரு பார்த்துருப்பார். அந்தந்த கிரகத்தினுடைய வலுவில் பார்த்திங்கன்னா அந்த தசை அருமையான மேன்மைக்கு வரும். எனக்கு ராகுவோட சுக்கிரன் சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்துருக்கிறத குரு பார்த்துருக்காரு. கேதுவோட குரு சேர்ந்து 11லேருந்து பார்க்குறாரு. இந்த ராகு திசை வந்த பாட்டி தான் இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் 2-3 தலைமுறை ராஜயோக வாஸ்துன்னு பண்ணிக்கிட்டு வரோம். எனக்கு 56 வயசு ஆகுது. இதில் 25 வயசுலேருந்து இப்போ 56 வயசு வரைக்கும் 30 வருஷம் சர்வீஸு. ஆனால் இந்த ராகு திசை வந்த பாட்டி தான் ராகு சுக்கிரன் கூடி குருவால் பார்க்கப்படுறார். விருட்சக லக்கணம், விருட்சக லக்கணத்தில் எனக்கு செவ்வாய் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி. அப்போ மண் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நமக்கு மேன்மைக்கு எடுத்து தரும். அடுத்தது 5ல் ராகுவும் சுக்கிரனும். அப்போ ராகு என்பது ராஜயோகத்தை தரக்கூடியவர். அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ராகுவை குரு வீட்டில் உட்கார்ந்து சுக்கிரனோட கூடி குரு பார்க்குறார், கேதுவோட கூடி பார்க்குறார். அப்போ இந்த ஜாதகம் வாஸ்து பண்ணிட்டு வந்தாலும் தமிழ்நாடு பப்ளிசிட்டி அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு குரு பார்த்ததுனால தான் வந்தது. அது வரைக்கும் நான் சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், தமிழ்நாட்டில் பண்ணலை.
எப்போ வந்து ராகு திசை எனக்கு 37 வயசு முடிஞ்சு 38 வயசில் எனக்கு ராகு தசை ஆரம்பம், இன்றைக்கி 56 வயசில் முடிஞ்சு இப்போ குரு தசை நடக்குது. இப்போ ஒரு 10 நாளாக இந்த 18 ஆண்டு காலமாக குறைஞ்சபட்சம் ஒரு 1000-1500 வீட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருப்போம். வாஸ்து எல்லாம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். எல்லாரும் கலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட கலைகள் தான். இருந்தாலும் செய்து கொடுத்தவங்க நல்லா இருக்காங்களா, அந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்தா மட்டும்தான் அந்த தொழில் வந்து உண்மையான தொழில். அப்போ தான் பூரண தத்துவம் அடைகிறது. வாஸ்து என்பது சொல்லிட்டு மட்டும் போயிட்டே இருப்பாங்க. சில பேர் வரைபடத்தை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வாங்கி செஞ்ச மக்கள் நல்லா இருக்காங்களா, சுபிச்சமாக இருக்காங்களா, அவங்க ஜாதகத்தில் கிரக பலன் நல்லாவும் இருக்கும், ஜிதக பலன் மின்பின் கெட்டு இருக்கலாம். அப்படி கெட்டவங்களுக்கு மறுபடியும் அந்த நல்லது நடக்காது. அப்போ நல்லது நடக்கிறதுக்கு ஜாதகத்தில் என்ன பண்ணணும்? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. வாஸ்து அப்படிங்கிறது 4 மூலம் மட்டும்தான். 1 4 7 10 கேந்திரம். ஒரு ஜாதகம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் 1 4 7 10 கேந்திரம் இருந்தால் ஜாதகம் வெற்றி அடையும். 1 5 9 திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ஜாதகம் அமைஞ்சதுனால அந்த ஜாதகம் வெற்றி அடையும். இந்த 2 தான் முதல் கட்டம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விசேஷம் இருந்தாலும் கூட இதே மாதிரி வீட்லேயும் 4 மூலையும் சரியாக இருக்க வேணும். 6 கார்னரு, 7 கார்னரு, 8 கார்னரு, 10 கார்னர் ஒரு வீடு வந்ததுன்னா அந்த வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது. அதனால் ஒரு வீடு அப்படிங்கிறது நீளத்தில் அகலம் பாதி ராஜயோகம். 100 அடி நீளம், அகலம் 50 அடி இருந்தால் ராஜயோகத்தை தரும். இன்றைக்கி நம்ம உலக பிரதிஷ்டை பெற்ற 7 விசேஷங்களில் 7 இருக்குது அப்படின்னா உலகத்தில் நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒன்று, நிழல் சரியா கோபுரம்னு சொல்லுவாங்க. 600 அடி நீளமும் 300 அடி அகலமும் கொண்டது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு 1100 வருஷத்துக்கு மேலே அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய நீளம் பார்த்திங்கன்னா 600க்கு 300 அப்படிங்கிறது ராஜயோகத்தை தருவது. தமிழ்நாட்டில் பெரிய பிரதிஷ்டை பெற்ற கோயில் முருகன் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா பள்ளிமலை தான் டக்குன்னு சொல்லுவாங்க. நீளம் 400 அடி, அகலம் 200 அடி. திருநள்ளாறு சாமி கோயில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 400க்கு 200 சனி பகவான் கோயில். அப்போ எங்கே வந்து சாஸ்திரப்படி ராஜா காலத்தில் உங்களுக்கு நீள அகலம் கரெக்டாக வச்சு செஞ்சுருக்காங்களோ அந்த கோயில் தான் இன்றைக்கி நீளத்தில் பாதி அகலம் உள்ளது ராஜயோகம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜயோக கோயில்கள் முன்னுக்கு வரும். சென்னையில் சென்னை மாநகராட்சியாக ரிப்பன் கட்டடம் இருக்குது. அந்த ரிப்பன் கட்டடம் நீளம் பார்த்திங்கன்னா 252, அகலம் 126. இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி அதுதான் கட்டி ஆளுது. 110 வருஷம் ஆகுது வெள்ளைக்காரங்காட்டில் கட்டினது. அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்படி என்ன அப்படின்னா ஜாதகத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகம் என்பது உண்மைதான், அந்த ஜாதகம் மேன்மைக்கு வர்றதும் உண்மைதான். இப்போ எல்லோரும் நம்ம 2 வீலரில் வரோம், காரில் வரோம், பைக்கில் வரோம், ரயிலில் பயணம் பண்ணுறோம், கப்பலில் பயணம் பண்ணுறோம், பிளெயினில் பிரயாணம் பண்ணுறோம். எல்லாமே உருவம் தான். அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும் இது சுகம் தரும். அதே மாதிரி வாஸ்து என்பது சுகம். வாஸ்து என்பது மக்களை காக்கக்கூடிய இடம். இரவும் பகல் 2 பேருமே. வீட்டில் இருக்கிறோம், இது ஆஃபீஸ் ரூம். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது ஒரு ஆஃபீஸு, ஒரு மேடை. இதுவும் கட்டடம் தான், வீடும் கட்டடம் தான், நம்ம தொழில் செய்கிறதும் ஒரு கட்டடம் தான். அப்போ எல்லாமும் ஜாதகமும் வாஸ்துபடி இருக்கணும், நம்ம இடமும் வாஸ்துபடி இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். நிறைய பேர்ஸ் வந்து சார் எனக்கு ராஜயோகம் இருக்குது, ஜாதகத்தில் நீங்கள் கூடுற மாதிரி என்கிட்ட ஜாதக கட்டத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் நான் மேன்மைக்கு வர முடியல அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வீட்டினுடைய வாஸ்துவை எடுத்து பார்த்துட்டா வீட்டினுடைய வாஸ்து தப்பாக இருக்கும். அப்போ அந்த தப்பை திருத்தி கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி முன்னுக்கு வந்த வாட்டி இந்த 2 தப்பை திருத்தி கொடுத்ததும் தப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த தப்பை திருத்தி கொடுத்த வாட்டி முன்னுக்கு வந்திருக்காங்க விஷயத்தையும் இந்த புக்கில் வச்சுருக்கோம். ராஜயோக வாஸ்துங்கிற புக்கிலையும் வச்சுருக்கோம், இந்த குபேர யோக வாஸ்துங்கிற புக்கிலையும் இந்த 2 தப்பு திருத்தந்தையும் வச்சுருக்கோம், தப்பாக ரைட்டானதையும் வச்சுருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாஸ்துனா மக்களை வாழ வைக்கக்கூடியது தான் வாஸ்து. அந்த வாஸ்து வந்து எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். ராஜயோக வாஸ்துவில் ஒவ்வொருத்தரும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கோடீஸ்வரன் ஆகலாமா? கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகலாம்.
ஜாதகத்தில் ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படின்னா அதை 1க்கு 2 பங்காக ஆக்கக்கூடியது ராஜயோக வாஸ்து. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எந்த நாள் என்ன நீளம் அகலம் வைக்கணும், எந்த நாள் நட்சத்திரத்தில் வைக்கணும். இப்போ ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி இவர் தலைவர்கள் பூராமே எம்எல்ஏ எம்பி எல்லோரும் இன்றைக்கி யோக பாவமாக பிறந்ததுனால வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. கலைஞர்லாம், ஜெயலலிதாலாம். அப்போ அந்த ராஜயோகம் அங்கே இருக்கனால தான் மேன்மைக்கு வர முடியுது. அதே மாதிரி கட்டியிருக்க வீடும் ராஜயோகமாக இருந்தால் நீடித்த ஆயுள் உண்டு, நீடித்த வரும்படி உண்டு. 2-3 தலைமுறையாக ஒருத்தர் வீடு வச்சுருப்பாங்க. நான் 75 வருஷமாக வச்சுருக்கேன். எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் தாத்தா இருக்கார், எங்கள் முப்பாட்டினார் இருந்தாரும்பாங்க. அந்த மாதிரி 2-3 தலைமுறையாக இருக்கிற வீட்டுங்களையும் நாங்கள் பார்த்து வாஸ்து அளந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். வாஸ்து அளந்து பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிற வீடு பூராமே ராஜயோகமாக தான் இருக்குது. கிழக்க பூந்த காற்று மேற்க நேர்கோட்டில் வரணும், வடக்க பூந்த காற்று தெற்க நேர்கோட்டில் போகணும், வாசல் நேருக்கு நேராக இருக்கணும், 4 கார்னராக இருக்கணும். ஒரு வீடு 4 கார்னராக இருக்கணும். எந்த மூலையும் இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஈசானிய பாகமோ இல்லை அக்னி மூலையோ இல்லை வாயு மூலையோ நைருதி மூலையோ இழுக்கக்கூடாது. வீடும் சரி, காம்பவுண்ட் சவும் சரி சரியாக இருப்பின் அது ராஜயோகம் உண்டு. இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. உலகத்தில் என்ன மீனாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு மீனாட்சி அம்மன் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் வரும். அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது 30க்கு 60 சாமி இருக்கிற இடம். உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா 60க்கு 60 அடி நீளம், 30 அடி அகலம். அப்போ நீளத்தில் பாதி ராஜயோகம். அந்த காலத்திலேயே சித்தர்கள் நீளத்தில் பாதி ராஜயோகமும் தெரிஞ்சு அந்த சாமியை அந்த கோயிலை கட்டி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சாமி கட்டி வடிவமைச்சதுக்கப்புறம் தான் அவுட்ரு கட்டுவாங்க. மூலஸ்தானம் தான் பிரதானம். அப்போ ஒரு மூலஸ்தானத்தை கட்டுறதுக்கு இந்த ராஜயோகத்தை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றும் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயமும் ஜோசியத்தில் இருக்குன்னா எல்லா விஷயமும் ஜோசியத்தில் இருக்குது. இந்த ஜோசியத்தில் அதிகப்படியாக நான் பணம் சம்பாதிக்கணும், அதிகப்படியாக நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதிகப்படியாக நான் இந்த ஜோசியத்தில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சூரியன் புதன் 2 பேரும் நல்லா இருந்து அவங்கள குரு பார்த்துருக்கணும், அவங்க ஆட்சி பெற்றிருக்கணும். அப்படி சூரியனையும் புதனையும் ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும். சூரிய பகவானோ இல்லை புதன் பகவானோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அவங்க 1, 4, 5 கேந்திரத்தில் உட்கார்ந்துருந்து குரு பார்த்துருந்தால் இந்த ஜாதகத்தை தொட்டிங்கன்னா அந்த ஜாதகம் உங்களுக்கு தானாக வரும். நாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு 10% மட்டும் சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம். மீதி 90% கணக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காமையே வந்துடும். இந்த கிரக வாக்கு இந்த மாதிரி இருந்தால் அந்த சூரியனையும் புதனையும் குரு பார்த்துட்டாலும் சரி வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க சொன்னால் அது பழிக்கும், அவங்க கணக்கு போட்டால் அதை எடுக்கும். அதே மாதிரி கேது நாணத்துக்கு அதிபதி, எல்லாத்த விட பிரசித்தி பெற்றவர் கேது. ஆனால் அவர் தான் நாணத்துக்கு அதிபதி. அந்த நாணத்துக்கு அதிபதி கேது யாருக்கு நல்லபடியாக ஜாதகத்தில் இருக்கோ அவங்க சொல்கிற வழக்கு தேவவாக்காக பழிக்கும். குருவோடு சேர்ந்த கேது 11 நான் பார்த்து இது நடக்கும், இது நடக்காது, இது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் வராதுன்னா என்னால் செஞ்சு தர முடியும், சாதித்து காமிக்க முடியும். ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை விட்டுட்டு சொல்லிடுவாங்க, விட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க நடந்தது வாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப ஜாதகத்தை எடுத்தோன்னா செஞ்சு கொடுத்தோமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து ரீபேக்கிங் பண்ணுவோம். பண்ணுறனால தான் இந்த வாஸ்துவில் என்னால் எடுத்து வைக்க முடியுது. ராஜயோக வாஸ்துவை தமிழ்நாடு முழுக்க செஞ்சு கொடுத்து என்னால் எடுத்து வைக்க முடியுது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் உண்மை இருக்குது. ஜோஷிகாரங்களாக இருந்து மட்டும் பத்தாது. ராஜயோகமாக நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க, மக்களும் வரட்டும். தமிழ்நாடு மக்களுக்கு செஞ்சு கொடுத்து கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன். என்கிட்ட சார் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எனக்கு ஒரு வீடு உங்களால் செஞ்சு கொடுங்கன்னு செஞ்சு கொடுத்துட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லிடுவேன். என்னப்பா சம்பாதிக்கிறேன், ஒரு 50,000 மாதம் ஆனால் சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு எனக்கு ஒரு வீடியோ கொடுப்பா அப்படிம்பான். அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கு பிரகாரம் அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க என்னால் முடியும். அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மேன்மைக்கு வர முடியும். இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் நடைமுறை பாத்தியத்தில். அப்படிங்குள்ள அந்த நடைமுறையில் பாத்தியத்தில் பண்ணி தான் அந்த புக்கை போட்டிருக்கோம். அப்படிங்குள்ள ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ஜோஷிகளையும் பாருங்கள், வாஸ்துவும் தெரிஞ்சுக்குங்க, வாஸ்து மொழியும் முன்னுக்கு வரலாம். இப்போ வெளியூர்லேருந்து நம்ம ஆத்தூர்லேருந்து இங்கே வரோம் அப்படின்னா ஒன்று பஸ்ஸில் வரணும், ஒன்று காரில் வரலாம்.
அதே மாதிரி தான் வாஸ்து நம்மளை சுகமாக கூட்டிகிட்டு வந்து இடத்துல வச்சுன்னு மேன்மைக்கு கொண்டு கொடுக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சு கட்டிக்கிட்டவங்க தான் மேன்மைக்கு வராங்க. ஏதோ என்னமோ அப்படின்னு வீடு கட்டினவங்க மேன்மைக்கு வர முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அதையும் புரிஞ்சுங்க. ஒரு ஜாதகம் உயர்வானதாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், ஆண்டு அனுபவித்து இறுதி காலம் வரைக்கும் நம்ம 70-80 வரைக்கும் நம்ம மேன்மையாக இருக்கணும்னா சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் நீச்சத்துக்கு போகக்கூடாது. சுக்கிர பகவான் நம்ம ஜாதகத்தில் நீச்சத்துக்கு போகக்கூடாது. செவ்வாய் பகவான் நீச்சத்துக்கு போகக்கூடாது. சூரிய பகவான் நீச்சத்துக்கு போகக்கூடாது. அப்படி கிரகங்கள் இந்த சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களாம் நீச்சத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்களுக்கு கிடைக்காதுங்க. அதை கவனமாக கவனிச்சிக்கங்க. ராஜயோகம் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் நல்லா இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் ராஜயோகம். புதன் கிரகம், கேது, சுக்கிர பகவான் இவங்களை குரு பார்த்துட்டால் ராஜயோகம். அதே அந்த ராஜயோகம் அப்படியே கீழே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடையணும், சுக்கிரன் நீச்சம் அடையணும், புதன் நீச்சம் அடையணும். இவங்களாம் நீச்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்காது. இதில் புதன் நல்ல தனத்தை தருவார், ஆனால் அது வேறு மாதிரி லைனில் கொண்டு போய் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுப்பாரே தவிர ஒரு திருப்திகரமான புதன் நீச்ச புதன் நினைத்த காரியத்தை சாதித்து அமௌண்ட்டை கொடுத்துருவார். அது நல்ல நிலைமையில் இருக்காது. அவங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ராஜயோகம் அப்படின்னா கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் வலுவு பெற்று இருந்து அவர்களை குரு பார்த்தால் ராஜயோகம். அதனால் ராஜயோக ஜாதகம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 திரிகோணம் அங்கே அமர்ந்து நல்ல நிலையில் கிரகங்கள் அமர்ந்து அவர்களை குரு பார்க்க ராஜயோகம் ஏற்படும். இதே மாதிரி நல்ல நாட்களில் வீடு கட்டினாலும் அந்த வீடு வாழ்க்கையில் மேன்மைக்கு வரும். அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையான விஷயம். அடுத்ததாக இங்கே கிரக மால்யா யோகத்தை பற்றி பேசியிருக்கோம். கிரகம் 1லேருந்து 4 வரைக்கும் கிரகம் இருக்கலாம், 1லேருந்து 7 வரைக்கும் கிரகம் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கிரக அதியோகம்னு ஒன்று இருக்குது. லக்னத்திலிருந்து கிரக அதியோகம், லக்னத்திலிருந்து 6, 7, 8 சுபகிரகங்கள் இருந்தால் கிரக அதியோகம். ராசிக்கு 1, 6, 7, 8 கிரகம் இருந்தாலும் அதியோகம். இந்த லக்ன அதியோகம் சந்திரனுக்கு அதியோகம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. இந்த கிரக நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி உட்கார்ந்துருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறது, அவங்க செய்கிற தொழிலில் முன்னுக்கு வர்றது, இது எல்லாமே இருக்குது. லக்னத்துக்கு அதியோகம், கிரக அதியோகம், இந்த 2 யோகமும் இருக்கணும். இந்த 2 யோகமும் இருந்தால் இதுவும் கிடுகிடுக்குன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான யோகங்கள் ஒரு 15-16 யோகங்கள் இருக்குது. முதல்ல பார்த்த யோகம் அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். லக்னத்துக்கு 1, 4, 7, 10 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 1, 4, 7, 10 கிரகம் இருக்கணும். திரிகோணாதிபதி 1, 5, 9 இருக்கணும் ஒரு கணக்கு. லக்னத்துக்கு 6, 7, 8 கிரகம் இருக்கணும். ராசிக்கு 6, 8 கிரகம் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தோ ராசியிலிருந்தோ ஒரு 4 வரைக்கும் 4, 5, 6 வரைக்கும் கிரகங்கள் இருக்கலாம் கிரகமலைய யோகத்தில். இந்த மாதிரி யோகங்கள் அமைந்தால் அந்த யோகங்கள் பூராமே வாழ்க்கையில் வேலை செய்யும். கிரகங்கள் எப்படி அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த கிரகமலைய யோகத்தில் இருக்கவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்குகளையும் நீங்கள் எடுத்து அந்தந்த கணக்குகள் நடக்கக்குள்ள ஒரு கால்கள் யார் காலில் உட்காந்துருக்கிறா அப்படின்னு ஒவ்வொரு காலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணி இப்போ குரு யார் காலில் மேசத்தில் குரு உட்காந்துருக்காருன்னா குரு அஸ்வினியில் உட்காந்துருக்காரா, அல்லது பரணி காலில் உட்காந்துருக்காரா, கிருத்திகை காலில் உட்காந்துருக்காரா, மேசத்தில் உட்காந்துருக்க குரு. அப்போ மேசத்தில் உட்காந்துருக்க கிரகம் யார் காலில் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் கொடுத்தவரும் நல்லபடியாக இருக்கணும். அவர் நீச்சத்துக்கு போகக்கூடாது. அவர் ஆட்சி பெற்றிருக்கலாம், அவர் கேந்திரத்தில் வந்திருக்கலாம், அவர் நீச்சத்துக்கு போகக்கூடாது. நீச்சத்துக்கு போயிருந்தால் வலு குறைஞ்சிரும். அந்த திசையில் அவங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அப்போ கிரகங்களை பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணினாலும் அந்த காலை வைத்து சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்தை பார்த்து பதில் சொன்னால் தான் சரம் சோரம் போகாது.
அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்படிங்கிறது லக்னம், ராசி, நவம்சம், பாதச்சாரம், இது மூணையும் பார்த்து ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா அந்த கணக்கு நம்மளுக்கு ராஜயோகத்தை தரும். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஜாதகத்தை நல்லாக தெரிஞ்சு கொண்டால் வாழ்க்கையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம மனைவிக்கு எப்படி இருக்குது, நம் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது, மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு இவ்வளவு தான் கணக்கு அப்படின்னு ஒரு மன நிறைவை கொடுத்து மக்களை ஒரு தெளிவான முறையில் கொண்டாடலாம். அதே மாதிரி எந்த ஜாதகத்தில் எவ்வளோ குற்றங்கள் இருந்தாலும் சரியே பயப்பட வேண்டாம். இங்கே நம்ம திருச்செங்கோட்டில் இன்றைக்கி கூடி சுப்பிரமணிய சாரால் ஒரு பெரிய விசேஷத்தை அவர் இன்றைக்கி கொடுத்துருக்காரு, திருச்செங்கோட்டில் வச்சுருக்காரு. இதுவே ஒரு பெரிய விசேஷம் அவருக்கு. வாழ்க்கையில் திருச்செங்கோட்டில் மண்ணை மிதிக்கிறதுங்கிறது பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே மிதிக்க முடியும். அர்த்தநாதீஸ்வரர் அப்படிங்கிறது ஆண் பாதி பெண் பாதி. எவ்வளவு பெரிய உங்கள் ஜாதக குற்றம் இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே பயப்பட வேண்டாம். எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் தலை போகிற அளவுக்கு ஜாதகத்தில் நான் தான் பெரிய ஆள், இந்த ஜாதகத்தில் இந்த குற்றம் இருக்குது, இவங்க இறந்துடுவாங்க, இவங்களுக்கு தோஷங்கள் வந்துடும் அப்படின்னு எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு ஏற்ற நாளை முதல்ல தேர்ந்தெடுங்க. செவ்வாய் பகவானால் தோஷமா, புதன் பகவானால் தோஷமா, அவங்க எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு தோஷத்தை எடுங்க. அந்த தோஷமுள்ள நாளையும் அந்த தோஷமுள்ள இடத்தையும் கவனித்து திருச்செங்கோட்டில் அனுப்பிவிடுங்க. ஒன்றும் வேண்டாம், திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டுவான். அதாவது நேற்று ஒரு ஜாதகம் வந்ததுங்க, அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த டைவர்ஸில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துலாம் லக்கணம், துலாம் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக வராரு. கடகத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 பேர் கூடியிருக்காங்க. அப்போ அந்த சூரியன் சந்திரன் கூட இருந்து அமாவாசை யோகம், செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கிறது நீச்சம். துலாம் லக்கணத்துக்கு 2 கூடியவர் 7 கூடியவர் நீச்சம் செவ்வாய் பகவான். இப்போ இதுக்கு இந்த ஜாதகம் இப்போ எனக்கு நேற்று வந்ததுங்க. இதே என் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 2 7 கூடியவர் நீச்சம். அப்போ செவ்வாய் பகவான் நீச்சமாகக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 7 கூடியவர் நீச்சம் அப்படிங்குள்ள அந்த 2ஆம் அதிபதி உள்ள கிரகத்தையும் 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைகிறனால தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகுது. சண்டை சச்சூர் டைவர்ஸ் ஆகுது. அவர் மனைவி ஜாதகத்தில் விரிச்ச அந்த பொண்ணுக்கு விசாக நட்சத்திரம், முருகனுடைய நட்சத்திரம். இப்போ அங்கே முருக பகவானை நீச்சமாயிட்டார், செவ்வாய் பகவான் நீச்சமாக வராரு. இந்த நீச்சத்துக்குள்ள விருஷக லக்னத்தையோ இல்லை விருஷக ராசியோ அல்லது மேச ராசியோ மேச லக்னத்தையோ உள்ள பொண்ணுங்களை அவங்களுக்கு முதல்ல ஜோடி சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக அமாவாசையில் பிறந்தவங்க, இருட்டு வீட்டில் பிறந்தவங்க, அப்போ அமாவாசை அர்த்தநாதீஸ்வரர் போய் வருஷத்தில் ஒரு முறை சாமி கும்பிட்டு வரணும். செவ்வாய்ங்கிறது 7, செவ்வாய் அப்படிங்கிற 7ங்கிறனால அந்த செவ்வாய்க்கிழமையில் போய் சாமி கும்பிட்றது, அதாவது ஆடி மாதம் பிறந்தவர் ஆடி அமாவாசைக்கு போகலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் போய் 7 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு எல்லா சாமிக்கு மேலே இருக்க சாமிக்கு எல்லாத்துக்குமே வேஷ்டி துண்டு கொடுத்துட்டு அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு ஒரு 7 பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துட்டு இறைவனை வழிபட்ட அந்த தோஷம் விளைவிக்கும். மற்றபடிக்கு எந்திரம் கட்டுறதோ மந்திரம் கட்டுறதோ இல்லை ஓமம் வளர்க்குறதோ அதில் இருந்து அவர் தோஷம் கழியாது. மலை மேலே ஏறி போய் நடந்து தான் மலை ஏறணும், நடந்து தான் மலை இறங்கணும். நடந்து மலை ஏறி இறைவனை வழிபட்டு கும்பிட்டுட்டு 7 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி சாமிக்கு பூரா வேஷ்டி துணி பண்ணி தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாவே அந்த தோஷம் விளைகிறோம். அதே மாதிரி தோஷம் விலகிட்டு இருந்தாலும் கூட நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுக்குடைய ராசி எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் நீச்சம், ஏற்கனவே நீச்சமாக இருக்கனால நம்ம தான் ஒதுங்கி போகணும். நம்மளுக்கு வலுவு கொடுக்காதவங்கள நம்ம மனைவியாக ஏற்றுக்க முடியாது. அப்போ விருச்சக லக்கணம் செவ்வாய் நீச்சம் அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3, மிருகசீரம், அவிட்டம், சித்திரை, இந்த 3 நட்சத்திர அதிபதி முருகன் பிறந்த நட்சத்திர அதிபதி ஏற்கனவே சொல்லிட்டு அவங்க மனைவியாக வந்திருக்கு அப்படின்னு விசாகம். இந்த 4 நட்சத்திரத்தையும் அந்த பையன் கல்யாணத்துக்கு 2ஆம் தரத்துக்கு கல்யாணத்துக்கு எடுத்துக்காத அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம்.
இந்த இறைவனை வழிபட்டுவாங்க. இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்க எடுக்காதீங்கன்ட்டோம். ஒரு ஜாதகம் பார்க்கக்குள்ள எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த வீக்குக்கு தகுந்த, அதாவது திருமணத்துக்கு மட்டும் இது சொல்கிறேன், வீக்குக்கு தகுந்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்கக்கூடாது. புதன் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரத்தை, இப்போ புதனை வந்து நம்மளுக்கு 7ஆம் அதிபதியாக வராரு, அவர் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த புதனுடைய நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கூடாது. எடுத்துக்காத ஏற்கனவே நம்மளுக்கு புதன் வந்து வீக்கு, கரெக்டாக ஒருத்தர் கேளுங்க, புதன் வீக்காக இருக்கவங்களுக்கு கணக்கு வராது. புதன் வீக்காக இருக்கவங்க யாருக்குமே கணக்கு வராது. அவங்க மேக்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்கள், மேக்ஸ் எடுத்து படிக்க மாட்டாங்க, 50% தான் படிப்பாங்க. மேக்ஸில் 100% வரணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு புதன் வந்து ரிஷபத்தில் லக்கணத்துக்கு 7 ரிஷபத்தில் இருக்கார், குருவால் பார்க்கப்படுறாரு. நீங்கள் எந்த கணக்கு கொடுத்தாலும் நான் படிச்சிடுவேன். எந்த கணக்கு கொடுத்து நீங்கள் எப்படி எது சொன்னீங்கனாலும் விடிய எனக்கு தூக்கம் வராது அந்த கணக்கு போட்டு முடிக்கிற வரைக்கும். அது ஜோசியமாக இருக்கட்டும், வாஸ்தாவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு மேக்ஸாக இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராது. கணக்கு போட்டு முடிச்சிடுவோம். அந்த கணக்கு நுணுக்கையை நானும் கண்டுபிடிச்சிடுவோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து புதன் பகவான் தான் தருவார். அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் நமக்கு புதன் நல்லா இருந்தால் புதன் பகவான் நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி திருமணம் கல்யாணம் அப்படின்னு வரக்குள்ள எந்த கிரகம் நீச்சமோ அந்த நீச்சத்தினுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கூடாது. அந்த அவங்களுடைய லக்னத்தை நம்ம திருமணத்துக்கு எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்காத இருந்தால் வாழ்க்கையில் அந்த திருமணம் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பூரா இந்த புக்குலேயும் வச்சுருக்கோம். ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற ஒரு புக்கு, குபேரயோக வாஸ்து அப்படிங்கிற ஒரு புக்கு, அரசாங்க உத்தியோகம் பெறும் 12 ராசிகள்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம். என்னுடைய சேனல் வந்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு இருக்குது. அந்த சேனலையும் வச்சுருக்கோம், ஆப்பில் வச்சுருக்கோம், கூகுள்லேயும் போய் நீங்கள் பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்படின்னா மக்களுக்கு செய்தி கொடுத்தது ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக இருந்து மேன்மைக்கு வந்தால் தான் கலை உண்மைப்படும். ஏதோ ஜோசியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுதான் ஜோசியம், இது இப்படி செய்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுங்கிறது ஒரு தெளிவான முறையில் சொல்லியிருக்கோம். சார் வந்து இப்போ எனக்கு முன்ன பேசின சார் சொல்லியிருந்தார், ஒரு அருமையான கருத்து சொல்லியிருந்தார். 1, 5, 8, 11 இந்த கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டால் ராஜயோகம் ஏற்படும். இந்த மாதிரி நடிகர்களுக்கு அதனால் அவர் காசு பணம் வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் சொந்த வீடு வச்சுருக்கோம், சொந்த இடம் பலம்லாம் வச்சுருக்குறோம். அவர் சொன்ன கிரகங்கள் எனக்கு அப்படியே இருக்குது. அப்படிங்குள்ள அவர் நான் பாராட்டலாம். ஒரு சிறப்பான ஒரு தெளிவான கருத்துக்களை தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்காரு. தெளிவாகவும் எனக்கு இருக்குது. அப்படிங்குள்ள ஜோசியம் உண்மை தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த ஒரு ஜோசியமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் கூட கேது சேர்ந்துருந்தது அப்படின்னா அந்த எந்த கட்டத்தில் கூடியிருக்கோ நல்லா கவனிச்சிக்கங்க. சுக்கிரனும் கேதுவும் கூடி இருக்கணும். அந்த மாதிரி கூடி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த கட்டத்தில் கூடியிருக்குன்னா காலபுருஷன் லக்னத்துக்கு இருந்து எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு கேட்டால் ஆமாம் மச்சம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அங்கே ஜோசியத்தை உண்மைன்னு புரிஞ்சுக்கலாம். எடுப்பிலே ஜோசியத்தை எடுத்தோன்னே கேட்கலாம், சார் உங்களுக்கு இடுப்பில் மச்சம் இருக்கா? ஆமாம் என் மச்சம் இருக்குது. உங்களுக்கு நெஞ்சில் மச்சம் இருக்கா? காலபுருஷனுக்கு 3ஆவது இடம் மிதுனம், மிதுனத்தில் சுக்கிரனும் கேதுவும் கூடியிருக்காங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்குது அப்படிம்பாங்க. விருச்சிகத்தில் இருக்கா? ஏங்க உங்களுக்கு பிறப்பொறுப்பில் இருக்கா மச்சம்? விருச்சிகத்தில் இருக்கனால ஆமாங்க எங்களுக்கு பிறப்பொறுப்பில் இருக்குது மச்சம் இருக்குது அப்படிம்பாங்க. சார் உங்களுக்கு தலையில் மச்சம் இருக்கா? மேசத்தில் சுக்கிரனும் கேதுவும் கூடியிருக்காங்க, தலையில் மச்சம் இருக்கா? இருக்குது. ஏன்னா உயிர் ஆதிபத்தியம் தரக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் கூட வந்து உங்களுக்கு கேது சேர்ந்துருக்காரு அப்படின்னா அந்த மச்சத்துக்கு அதிபதி கொடுத்துருவார். ஒரு சின்ன மச்சமாச்சு இருக்கும். அப்போ ஜாதகம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி நிறையா விஷயத்தை வச்சு நம்ம கேட்கக்குள்ள அவங்க ஜாதகம் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகளை எங்களால் சொல்ல முடியும். டக்குன்னு சொல்லிடுவேன். ஒரு நாளைய விஷயத்தில் சொல்லிடுவோம். சார் நீங்கள் சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, 1, 4, 7, 10 கேந்திரம், 1, 4, 7, 10 கேந்திரத்தில் சுக்கிரன் சூரியன் இருந்ததுன்னா சொந்தமாக முன்னுக்கு வந்துடுவாங்க. கேந்திரத்தில் 1, 4, 7, 10 சூரியன் இருக்க எல்லாருக்குமே வந்துடுவாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 11 சூரியன் இருந்தால் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு எப்பயுமே கிடைக்கும். வாழ்க்கை 11 எந்த கிரகம் எத்தனை கிரகம் இருக்கோ, 1 கிரகம் 2 கிரகம் இருக்கலாம், 4 கிரகம் இருக்கலாம், வேலை செய்யாது. 1 கிரகம் 2 கிரகம் 11 இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். அப்படிங்கிறது ஒரு தெளிவான கருத்துக்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன இங்கே ராஜயோகங்கள் எல்லாம் இப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அது பூரா ஒரு நெல்மணி தான். இப்போ நம்ம அரிசி வாங்குகிறோம், அரிசி 1000 ரூபாய்க்கு இருக்குது, 2000 ரூபாய்க்கு இருக்குது, எல்லாமே சிறப்பான அரிசி தான்.
அந்த மாதிரி ஜாதகத்தில் எல்லா யோகங்கள் இருந்தாலும் கூட நல்ல வீட்டு வாஸ்து சாஸ்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் அது முழு யோகத்தை பண்ணித்தரும். இல்லைன்னா முழு யோகத்தை பண்ணித்தராது. ஜாதகம் நல்ல சிறப்பான ராஜயோக ஜாதகம்லாம் எனக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க வீடு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க ராஜயோகமாக இருக்கிறாங்க. வீடு நல்லபடியாக இல்லாத பட்சத்தில் அந்த எதிர்பார்க்குற ராஜயோகம் இருந்தாலும் அவங்களுக்கு செயல்பட்டாலும் முழு பலனை அங்கே கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் அந்த செலுப்பு கிடைக்குது. ஒரு பொருள் ஒரு மிளகு செடி விளையுதுன்னா இன்றைக்கி கொல்லிமலையில் நல்லா மிளகு விளையும். அதே மிளகு சேலத்துலேயும் ஆத்தூர்லேயும் அவ்வளோ செலுப்பாக வராது. அப்போ இடத்த பொறுத்து தான் அது மேன்மைக்கு வரும். இன்றைக்கி கார் வாங்குறேன்னா கார் கீழே உங்களுக்கு ஹேர் பஸ்ஸோ காரோ நல்லா போகலாம். அதே ஹேர் பஸ்ஸும் அதே காரும் கொல்லிமலை மேலே ஏற்றணும், நம்மளுக்கு ஊட்டி மேலே ஏற்றுறோம், ஏற்காட்டில் ஏற்றணுமோ அதே மாதிரி போகாது. ஹேர் பஸ்ஸு மேலே போகாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்குள்ள ஏர் பஸ் தான், ஆனால் மேலே போகுமா? போகாது. அப்போ எது எங்கே போகும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. சுகம் எங்கே கிடைக்குன்னு கணக்கு இருக்குது. ஜாதகமும் நல்லா இருந்து நல்லா வாஸ்துலையும் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுகமாக இருக்கலாம். அப்படிங்குள்ள வாஸ்து ஜோஷியம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது முழு தீர்வுக்கு வராதிங்க. அதே மாதிரி ஜோஷியத்தில் இருக்கிற கெடுதலுக்கும் பிரகாரம் நடக்குங்கிறத நம்ம நினைக்க வேண்டியதில்லை. திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் அனைத்தையும் காப்பாற்றி தருவார். இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்குது, இவ்வளோ பெரிய நஷ்டம் நடக்குதுன்னா சுப்பிரமணிய சாரால் நடக்குதுன்னா அது ஒரு மாபெரும் புண்ணியம் அவருக்கு. இத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு திருச்செங்கோட்டில் வச்சு செய்கிறாரு அப்படின்னா மகா பெரிய புண்ணியம் அவருக்கு. அவர் ஒரு புண்ணிய பகவான்னு சொல்லிட்டு போயிடலாம். எல்லா ஊரும் அந்த சிறப்பை தராது. திருவண்ணாமலை தருது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தருது, திருச்செங்கோடு தருதுன்னா திருச்செங்கோடு முக்கியம். புரிஞ்சுக்கங்க, ஆண் பெண் 2 பேரும் மட்டும்தான் வாழ்க்கையில் இணைஞ்சால் திருமணம். தமிழ்நாட்டில் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த 2 பேரும் இணைஞ்சி இருக்க மாட்டாங்க. தனித்த இவங்க ஈஸ்வரன் தனியாக ஈஸ்வரி தனியாக இருக்கும், இல்லைன்னா 2 பேரும் ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் இணைப்பு அப்படிங்கிறது 2 பேரும் இணைப்பு. இந்த 2 பேரும் இணைஞ்சதுங்கிறது சுக்கிர பகவான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைஞ்சது. அது வெள்ளை நவபாசனத்தால் செஞ்ச சாமி. முருகரும் வெள்ளை நவபாசனத்தால் செஞ்சவர். இங்கே இருக்கவங்க சாதாரண இறைவன் கிடையாது. போகர் மாதிரி செஞ்சது, புலிப்பாணியால் போகரால் செஞ்சு வைக்கப்பட்டது, வெள்ளை நவபாசனத்தால் செஞ்சது. இங்கே அந்த நவ கிரகங்களால் உற்பத்தி பண்ணப்பட்டு அந்த வெள்ளை நவபாசனத்தால் செஞ்சதுனால அந்த இறைவனை நம்ம நேருக்கு நேர் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது விரோதத்தோடு பார்த்தோன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற குறைகள் நவர்ந்து நிவர்த்தி ஆகி நம்ம வாழ்க்கையில் ராஜயோகம் பெறுவோம். அப்போ ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணி சுப்பிரமணிய சார் நம்மளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அறிமுகப்படுத்தி வச்சு நம்மளால் ஒரு ஜோஷியத்தினாலையும் ஒரு வாஸ்தாலையும் உலக மக்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு செயல்படுறாரு. அருமையான எண்ணங்கள், அருமையான விஷயங்கள். வணக்கம் சார். நீங்கள் செஞ்சு கொடுக்குறது மகா பெரிய புண்ணியம். சின்ன புண்ணியம் கிடையாது, மகா பெரிய புண்ணியம். யாருக்கும் இந்த ஒரு கொடுப்பணும் அப்படிங்கிறது வராது. எவ்வளோ நீங்கள் மெட்ராஸில் செய்கிறீங்க, பேசுகிறீங்க, பண்ணுறீங்க, எவ்வளோ ஊர் இருக்குது. ஆனால் திருச்செங்கோடு அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயம். நான் ஒரு ஜாதகத்தில் இது வரைக்குங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் அனுப்புனது கிடையாது. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் திருச்செங்கோடு தான் அனுப்புவேன். உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் திருச்செங்கோடு அமாவாசையில் போய் இறைவனை வழிபாட்டுவாங்க. கஷ்டம் தீரும்னா கஷ்டம் தீரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஒன்று வாசலில் திருத்தி கொடுப்பேன், அடுத்தது இறைவனை வழிபட சொல்லுவான். 3 அமாவாசை திருச்செங்கோடு போயிட்டு வாங்க அப்படிமே. 3 அமாவாசை போயிட்டு வந்தாவே கல்யாணம் நடக்கும். 3 அமாவாசைக்கு போயிட்டு வந்தால் குழந்தை பிறந்துடும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, இவ்வளோதான் விஷயம். மற்ற அதை போய் அங்கே கழிக்கணும், இதை கழிக்கணும், நாகதோஷம் கழிக்கணும், கலச தோஷம் கழிக்கணும்லாம் கிடையாது. தோஷம் கழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டாக நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு தோஷம் கழிக்கணும் அப்படின்னா எந்த தோஷம் அப்படின்னா செவ்வாய் சரியில்லையா, சுக்கிரன் சரியில்லையா, எந்த கிரகம் சரியில்லை, அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தை அந்த கல்யாணத்துக்கு அவங்க பெண்களுக்கு கொடுக்காதீங்க. முதல்ல அதை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட போக சொல்லுங்கள். இறைவன் செஞ்சு கொடுத்துருவார். அப்போ ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னா இறைவனாலேயும் முடியும். நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். அடுத்தது வீட்டுனாலும் நல்லா இருக்கணும். வீடு யாருன்னு சாஸ்திரப்படி நீங்கள் அமைக்கிறீங்களோ அவங்களுக்கு குபேர யோகம் அப்படின்ட்டு ஜாதகம் சரியில்லைன்னா கூட அந்த வீடு காப்பாற்றி அவங்க மேன்மை வந்துடும். அதனால தான் ஒரு சில பேர் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் அந்த சொத்து பத்து வச்சுருந்து இன்னமும் மேன்மைக்கு
சொத்து மேலே சொத்து வாங்கிட்டு மேன்மைக்கு வர்றதுக்கு காரணமே அதுதான். ஜாதகம் இருக்கவங்க எல்லாருமே சொத்து மேலே சொத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க, வந்துட மாட்டாங்க. வாஸ்து சரியாக இருக்கவங்க மட்டும்தான், நான் எங்கள் அப்பா கட்டின வீடு இதில் இருந்து சொத்து இந்த 4 சொத்து வாங்கினோம், இப்போ 10 சொத்து வாங்கியிருக்கோம், அன்றைக்கி நான் 40 ஏக்கரா வச்சுருந்தோம், இன்றைக்கி 200 ஏக்கரா காடு வச்சுருக்கோம், அன்றைக்கி 4 வீடு வச்சுருந்தோம், இன்றைக்கி 40 வீடு வச்சுருக்கோம், வாடகை விட்டுருக்கோம், காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள போலாம். அந்த ஜாதகமும் நல்லா இருந்து நல்ல சொத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிடைக்கும். சொத்து சரியில்லை அப்படின்னா அந்த மேன்மை கிடைக்காது. அதனால் ரெண்டையுமே புரிஞ்சுக்கிங்க. ரெண்டுலேயுமே நம்ம வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். ஜாதகமும் உண்மை தான், வாஸ்துவும் உண்மை தான். உண்மையை மட்டும் இதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், கெட்டதை விட்டுடலாம். நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் மேன்மைக்கு வர்றது தான் உலக தர்மம். கெட்டது இருந்தாலும் கெட்டதை விலைக்கு விட்டு வந்துடலாம். முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முடியாது அப்படிங்கிறது நம்ம பேர் நம்ம ஜாதகத்தில் சார் இதுக்கு மேலே இந்த கட்டத்துக்கு மேலே வரவே முடியாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த கட்டத்துக்கு மேலே வரலாம். அதுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டால் அனைத்திலும் வெற்றி பெற முடியும் என்பது உண்மையான கருத்து. அந்த அனைத்தையும் வெற்றி பெற்று நான் வந்திருக்கேங்கிறதையும் உண்மையான கருத்து. அதாவது எத்தனை பேர் வாஸ்து பண்ணியிருக்கலாம். அந்த வாஸ்துவில் இந்த ராஜயோகத்தில் நான் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கேன், சொந்தமாக கட்டின வீடு வாங்கியிருக்கேன். சொத்து பத்து இந்த 18 வருஷமாக நான் வச்சுருக்குறோம். பிறந்ததுலேருந்து நான் சொத்து பத்து வச்சுருக்கேன். அதுக்கு என் ஜாதகம் சாட்சி. ஜாதகம் உண்மை என்பதுக்கு என் ஜாதகமே சாட்சி. இந்த ராக திசையும் ராஜயோக பலனும் அப்படிங்கிறதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி மேன்மைக்கு வரணும் அப்படின்னா நல்லா வீட்டில் அமருங்க, நல்ல இறைவனை வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ராஜயோகத்தை வரலாம், வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரலாம். மற்றபடிக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் விஷயத்தை உங்களுக்கு உடச்சி இப்போயே பதில் சொல்லிடுறேன். ஏதாச்சும் உங்கள் மனசில் இருந்தாலும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். குற்றம் குறை ஏதாச்சும் உங்கள் மனசில் அனுபவத்தில் இருக்குது, சார் இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இப்போயே மேடையில் கேட்குறதுனாலும் கேளுங்க, பதில் சொல்கிறேன் எல்லாரும் மத்தியிலையும். அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்குறதுனாலும் கேட்டால் நான் பதில் சொல்லிடுறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ராஜயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே கணக்கு. அந்த ராஜயோகம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கணும். இருந்தால் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர்றதுங்கிறது உயர்தி. ஒரு 300 சரடி வீடு கட்டினாலும் சரியே, 3000 சரடி வீடு கட்டினாலும் சரியே, அந்த 2 குடும்பத்தையும் வாழ வச்சு முன்னுக்கு வந்த வாரத்துக்கு அப்புறம் தான் வீடியோ கொடுக்க சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வாஸ்து செய்கிறவங்ககிட்ட சொல்லிடுவோம், நீ எது செஞ்சுக்கிட்டாலும் ஒரு 3 வீடு கட்டி 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நீ சந்தோஷப்பட்டு உங்கள் பிள்ளைங்க குழந்தை குட்டியோட மிச்சம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ கொடுங்க சந்தோஷமாக. அப்போ அவங்க நல்லா இருந்தால் தான் வீடியோ தருவாங்க. அப்போ அந்த வாஸ்து கலையும் ஜோசிய கலையும் உண்மை இருந்தால் தான் பேசும். இதுதான் நாங்கள் புரிஞ்சிக்கணும். அந்த ஜோசிய கலையும் உண்மை இருக்கணும், வாஸ்து கலையும் உண்மை இருக்கணும். இப்போ 40 வருஷமாக ஒருத்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரல, அவர் நம்மக்கிட்ட சார் நான் வீடு கட்டுறேன், எனக்கு 35 வயசு ஆகுது, 40 வருஷம் ஆகுது, இப்போ தான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நம்மகிட்ட வீடு கட்டிட்டு போகிறார். அந்த வீடு கட்டி 1 வருஷம் 2 வருஷம் கட்டிங்கன்னா, சார் இந்த 35 வருஷம் வாழ்க்கையோட நான் 2-3 வீட்டில் குடியிருந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரல, இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன், நல்லா இருக்கேன் பாரு. 40 வருஷமாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரல, இந்த வீட்டுக்கு நீங்கள் சொல்லி பிளான் போட்டு கொடுத்து கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துருப்பாரு. அப்போ என்ன கணக்குங்கன்னா, அங்கே வாஸ்து பேசுதா ஜோஷியம் பேசுனா ரெண்டுமே கலந்து பேசுது. ஜாதகம் நல்லா இருந்தால் தான், அடிப்படை நல்லா இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். அந்த முன்னுக்கு வர்றதும் நல்ல இடமா இருந்து முன்னுக்கு வந்துட்டால் ராஜயோகம் ஏற்படும். இந்த நம்ம இங்கே பேசுகிறவருடைய விஷயமே ராஜயோக ஜாதகமும் ராஜயோக வாஸ்து வீடும் அப்படிங்கிற தலைப்பில் தான் ஆரம்பித்தோம். இந்த ராஜயோக ஜாதகம்ங்கிறதையும் உங்கள்கிட்ட எடுத்து கூறியிருக்கேன். ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம், சுருக்கமாக சொல்லியிருக்கேன், எடுத்துக்காட்டு மூலியமாகவும் சொல்லியிருக்கோம். நீங்களும் நல்லா இருந்து, தமிழ்நாடு மக்களும் நல்லா இருந்து, இந்த கலை உண்மை என்று உலக மக்கள் அறிகிற அளவுக்கு சீரும் சிறப்பமாக செய்து நீங்களும் என்னோட கலந்து மேன்மைக்கு வர்றதுக்கு சுப்பிரமணிய சார் அவர்கள் இங்கே வழிகாட்டி அமைந்ததுக்கு என் மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செல் நம்பரு 99 407 48 378 99 407 48 378. ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாவே என்னுடைய உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். வணக்கம்.